யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் அவருடைய 16 வயது மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை அச்சுவேலி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பெண்ணின் உடலம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மீட்கப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்துடன் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம் என்றும் அவருடைய அறையில் சில வாசகங்கள் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக குறித்த 16 வயதுள்ள சிறுவனே அவருடைய தாயை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பிந்தி கிடைத்த தகவலின்படி குறித்த 16 வயது சிறுவன் அளித்துள்ள சாட்சியத்தில் தாமே தமது தாயை கொலை செய்ததாக தெரிவித்திருக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த 11 வயது சிறுவன் பந்து அவருடைய அந்தரங்க பகுதியில் பட்டதனால் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. குறித்த சிறுவன் விளையாட்டின் போது பந்து வீசிய நிலையில் துடுப்பாட்ட வீரர் பந்தை நேரடியாக குறித்த சிறுவனை நோக்கி அடித்திருக்கிறார். இதன் போது அந்த பந்து அவருடைய அந்தரங்க பகுதியில் பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் போது மயங்கி விழுந்த அவர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரே பாகிஸ்தானில் இருந்து ஹெரோயின் கடத்தலுக்கு திட்டமிட்டார் என்று தகவல்கள் வெளியாகின்றன. இந்திய குஜராத் கடற்கரையில் அல் ரசா படகு அண்மையில் பாகிஸ்தானியர்கள் 14 பேருடன் கைப்பற்றப்பட்டது. இதன் போது படகில் இருந்த இலங்கை பெறுமதியில் சுமார் 2000 கோடி ரூபாய் பெறுமதியான 86 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த ஹெரோயின் போதைப்பொருள் இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலத்தை வழங்கியிருந்தனர். எனினும் யார் இதனை கடலில் வைத்து பொறுப்பேற்பர் என்ற தகவலை அவர்கள் வழங்கவில்லை. இதனையடுத்து கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையின் சிறையில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவரே இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வர திட்டமிட்டார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தும் வகையில் இந்திய காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். உலகக்கிண்ண 2020 போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி குறித்து முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் இந்த போட்டியில் சிறப்பான அணி தலைவராக ரோஹித் சர்மா செயற்படுவார் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக பல போட்டிகளில் ரோஹித் சர்மா அணியை சிறந்த முறையில் வழிநடத்தியிருக்கிறார். எனவே அவர் 2020 உலகக்கிண்ண போட்டியிலும் அணியை சிறந்த முறையில் வழிநடத்துவார் என்று யுவராஜ் சிங் தெரிவித்திருக்கிறார்.